நேரடியாக பார்த்தியானா எதுவுமே உண்மை கிடையாது. நேரடியாக உன்னை பார்த்தியானா எதுவுமே என்ன கிடையாது, உண்மை கிடையாது. ஏன் நேரடியாக உண்மை கிடையாதுன்னா, உண்மை எப்பவுமே எப்படி தான் இருக்கும்னா மறைஞ்சு தான் இருக்கும். மறைஞ்சிருந்தால் தான் அது பேர் உண்மை. வெளிப்படையாக இருந்தால் உண்மை இல்லையானா, வெளிப்படையாக தான் உண்மை இருக்கணும். நீ பொய்யா இருக்கிறதுனால அது வெளிப்படையாக இல்லை. பிரச்சனை தான். சமூகமே இந்த உலகமே இந்த படைப்பே எல்லாமே எப்படி இதுன்னா பொய்யாகுது. அதனால் உண்மை என்ன பண்ண முடியல எல்லாராலையும். என்னை மறைவோதும் ஞானியர் ஏன் மறையா இருக்குது, ஏன் மறைநூலாக இருக்குது, ஏன் மறைச்சி வச்சுக்கிறாங்க, ஏன் மறைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, வேதத்துக்கு ஏன் மறைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரு கால் உன்கிட்ட இருக்கிற பொய்யை கைட்டிட்டு அதை பார்த்தா தான் என்ன ஆகும். அது உன் பொய்யை கைட்ட மாட்டேன்ற, பொய்யன்னு புரிஞ்சு வச்சுன்னு புரிஞ்சு வச்சுன்னுக்கிற, விட மாட்டேன்ற, அப்படியே நல்லவன்னு நடிச்சுன்னுக்கிற. ஒத்துக்கினா தான் ஆச்சு. என்ன மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டேன் தெரியுமா. சும்மா நான் பார்த்துன்னு இருப்போம். ஓகே இவ்வளோ தான் நடிக்க முடியும் உன்னாலன்ட்டு. ஒரு ஞானியா உன்னால் ஒத்துக்க முடியுது, உன்னால் ஒத்துக்கிறது பிரச்சனை இல்லாமல் ஏன் ஆகுறான் அப்படின்னு கேட்டியா, கம்ஃபர்டபுளாக ஏன் ஆகுறான் அப்படின்னு கேட்டியான்னா, ஏன் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறான்னு கேட்டியானாக்கா தெரியும் 2 பேரும் நச்சுனுக்குறோன்ட்டு. அப்போ இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு மாதிரி நடிக்கிறோம். அது எப்படி நினச்சா என்ன, ஆனால் எப்படி வாழணும். என்னை துன்புறுத்தாத வரைக்கும் எனக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை, என்னை சொல்லக்கூடாது வரைக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு தொல்லை இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிடறான். தீதும் நன்றும் இது எவ்வளோ பெரிய போய் தெரியுமா. உன்னை அடிக்கலாமா இல்லையா.